வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. இன்றைய தினம் இந்த புட்டு வித்தவற்ற, கத்தரிக்காய் கறி வித்தவற்ற முழு ஊழல் மொத்தமாக 70 மில்லியன், இவருக்கு 40 மில்லியன் கொடுத்துருக்குறது, இவருடைய பிள்ளைக்கு 30 மில்லியன் கொடுப்பட்டிருக்கிறது. முழு ஊழல் தொடர்பாக ஆதாரத்தோட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது. சரிதானே? இனி விழாலம் நான் ஜோதிச்ச நான் எனக்கு இந்த முக புத்தகங்கள்லையும் அதுலையும் இருந்து கொஞ்சம் பேர் அடித்து கொண்டு வந்தவ தானே, வீடியோ போட்டு டிக்டாக் போட்டு கொண்டு நான் இது பக்கத்து வீட்டுக்காரனும் கூடாமல் சொல்லி போட்டு நாமன்னு சொல்லி எல்லாம் குளறி கொண்டு வந்தவ தானே கொஞ்சம் பேர். அவ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்காரட்ட ஆள் தான். இந்த பார் பர்மிட் வேண்டினாரு, 11 பார் பர்மிட் வேண்டினாரு. இவருடைய ஆக்கள் தான் இவ்வளவு காலமும் என்ன கேவலமாக முக புத்தகங்களையும் அதிலையும் சித்தரித்து கொண்டு குளறி கொண்டு வந்தவை என்னென்றால், நான் இதை விட்டு ஓடுவேன்னு நினைச்சு. யாரை விட்டு ஓடுவேன்? இதை விட்டு ஓடுவேன்னு நினைச்சு, இந்த அரசியலை விட்டு போவேன்னு நினச்சி மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ், அதை எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கினவன் நான். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆதாரத்தோடு, உங்களுக்கு தெரியும் பூநகரி என்ற இடம் இருக்குது, அங்கே ஒரு சோழ பவ எனர்ஜி ஒன்று இருக்குது. அது ஏற்கனவே 2024 செப்டம்பர் 18ஆம் தேதி அந்த ரணில் இருக்கேக்க டிசிசி நவம்பர் தான் இது நடந்தது. ரணில் இருக்கேக்க டிசிசி மீட்டிங்கில் அனுமதி எடுத்து, உங்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட நபர் அரசு அதிகாரிகளை பற்றி 4 வசனம் சொன்னால் எழும்பி ஓடிடுவார். அரசு அதிகாரிகளில் காதல் அவைய கேள்வி கேட்கக்கூடாது. அரசு அதிகாரிகளுடைய ஊழலை பற்றி கதைச்சா சம்பந்த நபருக்கு வைத்தால் அடிக்கும், மூத்திரம் வரும். மூத்திரம்ன்றது கெட்ட வார்த்தை இல்லை, தயவுசெய்து டிக்ஷனரி எடுத்து பாருங்க. உச்சாவர் எழும்பி இடைக்கிலேயே மடியை பிடிச்சோன்னு எழும்பி ஓடுவார். உங்களுக்கு யாழ்ப்பாணத்தோடு எழும்பி ஓடின ஞாபகம் இருக்கா? அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு கெட்ட நாதாரி நாய் இவர் குழம்பேகல. நான் ஜோதிச்சேன், இவர் ஏன் குழம்புறார்? இப்போ இவருக்கு சம்மந்தம் இல்லைன்றா இவர் ஏன் குழம்புறாரு? ஆனால் பூனேரியில் சனம் ஒரு சோலர் போர்டு இல்லாமல் இருக்குது வீட்டில். இந்த வரைக்கும் சோலர் போடுறதை நிப்பாட்டியிருக்காங்க. அதில் 1200 ஏக்கர் காணியை 70 மில்லியன் ரூபாய் காசை வேண்டி கொண்டு இந்த கெட்ட கிருமி பூனேரி முழுக்க விழுத்தியில் ஓட் போட்டு நீங்கள் பூனேரியாக்கள் போடும். நாங்கள் இந்த அரசியலை விட்டு போகிறோம், போடுங்கடா. அப்படியே காலங்காலமாக உங்களை வச்சு கொண்டு உருட்டி கொண்டு பழைய வேன்லாம் வருவான். இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி பென்ஸ் காரில் வரமாட்டான். அவனுக்கு தெரியும் என்ன ஒன்று, பழைய செருப்பு பழைய கார்லாம் வருவான். ஆனால் அண்ணன் தம்பி காரன் முழுக்க அங்கே ஒரு ஃபுட் சிட்டி, இங்கே ஒரு ஃபுட் சிட்டி, அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை, இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை, லண்டன்லையும் கனடாவிலையும் கொண்டு பெட்ரோல் செட் வேண்டி வச்சுருக்காங்களாப்பா. வெக்கமில்லை உங்களுக்கு பூனேரில் இருக்கிறவங்களுக்கு. இந்த ஆதாரத்தோட இந்த பார் சரிதானே, இந்த பார் கள்ளன் இப்படி 70 மில்லியன் ரூபா ஆசு, மகன்கிட்ட 30 மில்லியன் 300 லட்சம் இடாப்பா. இவற்றை பேருக்கு 40 மில்லியன் 400 லட்சம், மொத்தம் 700 மில்லியன் ரூபா காசு ஊழல் வேண்டி கொண்டு இந்தியாவில் போய் வேண்டிக்கான். அந்த கம்பெனி இந்தியாவில் போய் அந்த காசை வேண்டியிருக்கான் பாய். இப்போ 2-3 நாளை கொண்டு தான் இந்தியாவில் போனவன். அங்கே இவர் யாரோட கதைச்சாரோ அவன் இல்லை அடிச்சு எனக்கு சொல்லிட்டான், இவர் இதுக்கு தான் அடிச்ச காசு வேண்டதுக்கு இந்தியாவில் நிற்கிறான். சரிதானே? இப்போ வருவான் எங்கே வருவான்? இந்த கிளிநொச்சிக்குள்ள மாவீரர் தினம், அம்மா மேற்ற கௌரவிப்பு, பெற்றோர் கௌரவிப்பு எல்லாம் வருவான். நல்லா தலையில் கொண்டு திரியுங்க ராசா. கிளிநொச்சி இப்படியே இருக்கும், வாழ்க்கையில் முன்னாராது, ஒரு ரோட்டு போடாது. கிளிநொச்சி இப்படியே இருக்கும், சந்தோஷம் இப்படியே நாசமாக போங்கோ. இதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் என்ன நடக்கும்ன்றது. நன்றி. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா? எனது குரல் புரிகிறதா? என்னினமே என்
சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவு முண்டு என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே මන්තුතුමාට විනාඩි 13ක් කාලයක් 14ක් නේ 13යි 13. thank you මමට ස්ටොප් වච් එක පටන් ගන්න. නැත්තම් විශ්වාස කරන්න බෑනේ කට්ටිය. ඒ නිසා ஸ்டாப் வாட்ச் එක දැන් පටන් ගත්තා. வணக்கம். இன்றைய மாதம் வந்து மார்கழி மாதம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே ஒரு சில வழிகளை தமிழ்ல சொல்லுவோம் என்று ஆசைப்படுறேன். என்னென்றால் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளையாவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாகரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாயிருக்கிறார். ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது. ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள். அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம். எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதில் நடக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இது 6வது, இது 1 2 3வது இல்லை 6வது டாக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது. ஒரு மாபெரும் ஊழல், ஒரு போரால பாதிக்கப்பட்ட 40 வருடம் அழிந்த இனம் மறுபடியும் 16 வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வலியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். என்றால் பூநகரி என்றது உங்களுக்கு தெரியும். பூநகர் அடிபாடு, பூநகரி தளம் என்று ஒரு போராலேயே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்ற ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் 2024 ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையை சேர்ந்து அந்த
அந்த சோலார் பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி. மிஸ்டர் SM ஜெயந்த சமரகோன் சேயா, மிஸ்டர் C ஜெயரஞ்சன் டிரெக்டர், மிஸ்டர் செல்வராஜா டிரெக்டர். இது வந்து 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார், வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்த வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது. இந்த பார் 500 பார் பெர்மிட் பண்ணின இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார். எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு கல்லறிஞர் முன்னால பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முட்டையை விளங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் பாராளுமன்றத்தில் நீக்கி போடுவீங்கள், அதால அதை நான் சொல்லாம அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது, முழுசி கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் அந்த டாக்குமெண்ட். இந்த அக்ரிமெண்டை வேற என்ன செய்யிருக்கார், திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் மறுபடியும் இந்த சன்பவர் என்ற கம்பெனி வந்து EPF EDF பே பண்ணாம உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கப்பட்டு வருடத்துக்கு 5 பில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது. உடனடியாக அதே 3 பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலார் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள். வேறொரு கம்பெனியில அதே 3 பேரும் வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலார் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பூனேரியில் வாழ்கிற மக்கள் ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம். யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோலார் எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம். 1200 ஏக்கர் காணியை மொத்தமாக 70 மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக் கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு 40 மில்லியன், அவருடைய மகனுடைய பேருக்கு 30 மில்லியன். அவருடைய மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா இந்து காலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டுத்துறை வீரர். இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த 30 மில்லியனும் இவருக்கு வந்து 40 மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குறேன். இதுல வெக்கப்படுறேன் நான். என்னண்டா அந்த கிளிநொச்சி சனம் பாவம், நானும் கிளிநொச்சியில் இருந்தேன். உருத்திரபுரமா, உடையாரட்டா, முள்ளிவாய்க்கால, அக்கராயனா சகல இடத்திலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போட்டேன். எனக்கு வெக்கமா இருக்கு, கவலையா இருக்கு. எந்த கட்சியில நம்பி 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கிறோம். அவையிட்டே போய் கேட்டேன், அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க, நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்காம விடுறேன்டா. எனக்கு சொன்ன பதில், தம்பி நீ அடி, அது உண்மையாக இருந்தால், அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி, ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க மாட்டேன். ஆனா நீங்கள் எல்லாரும், இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால், தம்பி உங்களுக்கு நான் இதை சொல்றேன், நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம். முட்டையை தின்னவர் கத்த தேவை இல்லை. என்னென்றால் இந்த டாக்குமெண்ட் நான் இதை போடுறேன். ஆனால் உங்களுடைய அரசாங்கம் ராசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிற வரைக்கும், வாழைப்பழம் விற்கிற வரைக்கும், கத்திரிக்காய் விற்கிற வரைக்கும் அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம், சட்ட நடவடிக்கை எடுக்காது. நீங்கள் வேணுமெண்டா இருந்து பாருங்க, உங்களுடைய அரசாங்கம் ராசா, ஆனால் எடுக்காது. ஏனென்றா அண்மையில தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்குது ஜனாதிபதியோட. ஆகவே இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லைன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பார்க்காரர். ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தா பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும், இந்த முஸ்லிம் சமூகம் சம்பந்தமா 2 வசனம் கலைக்கிறேன். இந்த ஆதம்பாவா என்ற அமைச்சர் போய் சொல்லி இருக்கிறார், இங்க இருந்தால் இடமெண்டா எலும்பின முதுகெலும்பு இருந்தா பய சொல்லுங்க, இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம், இல்லாட்டி போட மாட்டேன். அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு நீங்க என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வெளியே வந்திருக்கிறது. அதை விட இந்த புத்தளம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இல்ல, ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் உயர்த்தணும் என்னுடைய ஆசை. ஆனால் முட்டாள்தனமான பொய்யான வாக்குறுதியில வழங்க வேண்டாம். 27 கேள்வி போட்டிருக்க சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லிக்க, அதை நீங்க பார்க்கலாம். சரி, அது பிறகு ஒரு செம்மறி ஒன்று காய்ச்சது. சில நேரங்களில் சில செம்மறியங்களை பார்க்க பாவமா இருக்கிறது. சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான், அந்த செம்மறியினுடைய அறிவு. அதற்கு 4 வசனங்கள் சொல்லணும் மட்டும் நான் ஆசைப்படையில. செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ, யார் இதை கொண்டு இந்த பார்க்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார். ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுகளை நான் இதை விரும்பல. இந்த டாக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார்க்காரருக்கு பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். தங்கச்சி செம்மறியோ தம்பி செம்மறியோ தெரியாது, நான் திறந்து பார்க்கல. ஆனால் தம்பி செம்மறிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்டையும் எனக்கு தந்திருக்காரு. இதோட என்னுடைய தமிழுரையை முடிச்சு கொண்டு කැමැති මට සිංහලින් කතා කරන්න මේක මම කියන්නම්. ජනාධිපතිතුමාවිල්ලා මෙතන කිව්වා අපිට අපි වංජා දූෂණ ගැන තියෙනවා නම් මම දන්නේ එතුමාගේ වචන එතර මට සිංහල බෑ. වරෙල්ලා මගේ ඔෆිස් එකට වරෙල්ලා 6 පාරක් ඇවිල්ලා මම ඇවිල්ලා ඉන්නේ. දැන් එක පාරක් නෙවෙයි.
இதில் ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார். நான் இதோட எங்களுடைய தமிழுரையை முடிச்சுக்கொள்கிறேன். ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் வந்து ஊழல் ஒழிப்பு இருக்குன்னு சொன்னால் தன்னுடைய ஆஃபீஸுக்கு ஆதாரங்களோட வாங்குண்டு நான் 6வது டாக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். அவர் வரையில்லாண்டா ஓடியாங்க இந்த ஆஃபீஸுக்கு பாருங்கோ, எதிர்கட்சியில் இருக்கிற யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் ஊழல் சம்பந்தமாக டாக்குமெண்ட் இருந்தால் போடுங்கன்னு சொல்லி நான் அது 6வது கம்ப்ளைண்டாக போடுறேன். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுக்கல என்று சிங்களத்தில் சொல்கிறேன். හයපාරක්කාව ඔෆිස් එකට මේ තියෙන ඩොකියුමන්ට් වංජා දෝෂණගෙන හොස්පිටල් ඩොකියුමන්ට් 5ක් මේක 6වෙනි ඩොකියුමන්ට් එක. එතුමා ඉතින් ආවිල්ලා කතාවක් දෙනකොට මටත් නින්ද යනවා හැමෝටම නින්ද යනවා. ඒක ඉතින් වෙනම කතාවක්. හැබැයි මෙතුමා පොඩ්ඩක් මේ වීඩියෝ එක බලන්න කියන්න. මම මේක කියන එක බොරු නම් එතුමා මට ආවිල්ලා කෙලිම ගියොත් මම මේ පාර්ලිමේන්තුවේ එළියට යන්නම්. හැබැයි එතුමාට මං අහන්නේ මේ ජනාධිපතිතුරෙන් වෙන් අයින් වෙන්න කියලා. එතුමාට ජීවිත කාලයෙන් අයින් වෙන්න කැමති නැතුව ඇති. එහෙම ඉන්න ඕනේ කියලා හිතනවා ඇති. හැබැයි මේක அவர்களை சொன்னவர் எங்களுடைய ஜனாதிபதி, நீங்கள் அப்படியே எதிர்கட்சியிலிருந்து யாராவது ஒரு ஆள் ஆதாரங்களோட ஊழலில் கொண்டு வந்தால் நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறது தான் கள்ள ரெண்டு மங்களை சொல்லி போட்டு நீங்கள் ஆதாரங்கள் ஊழல் இருந்தால் எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன்ன்றவர். ஆனால் இது 6வது ஊழல் அதிகாரம், இதை நான் ஊழல் ஆதாரம், நான் இதை போடுறேன் இதில். ஆனால் இது பொய்யண்டு இவர் நிரூபித்தா நான் இந்த பாராளுமன்றத்தை வெளியில் போடுறேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஜனாதிபதிகிட்ட சொல்ல போகிறேன், இல்லை நீங்கள் தயவு செய்து வெளியே போங்கன்னு சொல்லி இப்போ ஜனாதிபதி பதவியிலேருந்து வெளியே போங்கன்னு. ஏனென்றால் அவருக்கு போக விருப்பம் இருக்காது. அவர் ஆசைப்பட்ட அந்த கதிரையில் அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு வந்து இந்த முடிவேற்று ஜனாதிபதி முறையை நீக்குவேன் எல்லாம் சொல்லி போட்டு இப்போ அதிலேயே குந்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை போக சொல்லி கேட்க மாட்டேன். நான் என்னென்றால் போக மாட்டேன் எனக்கு தெரியும் நக்கலாக சொல்லுகிறேன். ඔගොල්ලෝ හිතන්න මං ඇවිල්ලා මේ ටික දාන්නේ ඔගොල්ලෝගේ විරුද්ධවට ඔගොල්ලෝට මේ ඉන්නේ ඇමතිලාට මේවා කරන්න ඕන කියලාද? නෑ. ඔගොල්ලෝ ජංගිසි බොරුවක් ආය ගහනවා. ඒක ඔගොල්ලෝ පාපිස්සෝ ටික ගහලා පොට්ටක් සවුත් වෙනකොට ලොක්කා ඇවිල්ලා දැන් කවුරු සුජීවයියා කිව්වා වගේ ලොක්කා ඇවිල්ලා එකපාරටම අවදලා දානවා. ඒක අහන් ඉනකොට මටත් හිතනවා මේ අප්පට සරි මම JVP එකට ගියා නම් හොඳයි වගේ. ඊට පස්සේ அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த அமைச்சர் மேலே இவங்க எல்லாரும் கள்ளர் முழு பேரும் வந்து திரும்ப போய் சொல்லி நோண்டி ஆயிக்கல. ஜனாதிபதி வேறு இடக்கடை பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு 1 hour லெக்சர் ஒன்று கொடுத்துட்டு போவார். அதை கொடுத்துட்டு போய்க்கல திரும்ப அதான் ஆயான்னு சொல்கிறேன். இவங்களோட பொய் எல்லாத்தையும் கழுவிட்டு போவார். அதாவது பாப்பி சோண்டா கால் மிதியெல்லாம் கழுவிட்டு போவார். அவர்கிட்ட கதையை கேட்கல. நானும் கூட யோசிக்கிறது அப்பட்டு சரி போய் JVPயில் சேருவோமாண்டு அந்த அளவுக்கு அவர்கிட்ட கதை இருக்குமென்று சொல்கிறேன். සම්පූර්ණම බොරු කතාව. ජනාධිපතිට මම මේ ඉල්ලන්නේ කරුණාකරලා ජනාධිපතිතුමා ඔයාට තාම අපේ රටේ මිනිස්සු තාම එළවල නැහැ. ඒ නිසා මේ ඩොකියුමන්ට් තියෙන්නේ. ඔයාලගේ ඇමති කෙනෙක් මිලියන් 40ක් අරන් තියෙනවා. ඊට වඩා මේක ටෝටල් ප්‍රොජෙක්ට් එකේ කෝස්ට් එක ඇවිල්ලා $20 billion. ඒකෙන් 10% මෙතනට ගියා කියලා කට්ටිය කියනවා. මම කියන්නේ නැහැ. එතකොට හොයාගන්න. அப்போ நான் சொல்கிறேன், ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பூனாரியில் கொடுக்கப்பட்ட அதே விடயத்தை தான் அப்படியே சிங்களத்தில் சொல்கிறேன். பூனாரியில் கொடுக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட் வந்து மொத்தமாக $20 million வந்து இதில் 10% இவர் எடுத்திருக்கிறார். இதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. மற்றது எங்களோட பாரசிரியரும் எடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் அதுக்குரிய குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படுகிறது. இவர் DCC மீட்டிங்களில் வந்து போய் அதுக்குரிய அதாவது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அரசு அதிகாரிகளை பேச வேண்டாம் இவர் எழும்பி போகிற எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று சிங்களத்தில் சொல்கிறேன். ஆகவே அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண சொல்லி ஜனாதிபதி சொல்கிறேன். ඔගොල්ලෝ කිව්වා අපි කැපිටලිස්ට් නෙවෙයි, අපි ඇවිල්ලා මේ කොමියුනිස්ට් කියලා. අන්තිමට බලනකොට රවි කර්මාණික ඇහුවා වගේ මේ කවුද රනිල් දීපු ඒ ඇග්‍රීමන්ට් එකම ඒ කම්පැනි එක වහලා තව කම්පැනි එකට ඒ කට්ටියම දාලා නම මතක කියන්න. මිස්ටර් SM ජයන්ත වි සමරකෝන් ඉන් ද චෙයා සන්පවර් කම්පැනි, මිස්ටර් C ජයරංජන් මේ අපේ වාස්රි කියලා හැමෝම දන්නවා. මේ වාස්රි මන්ත්‍රීතුමාගේ හොඳ යාළුවා. තව එක කියන්න මේකේ ඔක්කොම ටික මේ හොර වැඩ කරපු ඔක්කොම ටික හැදුවේ මණිවන්නන් කියලා පුත්කලයා. මට ඒකත් කියන්න අයිතිය තියෙනවා. මණිවන්න කියන පුත්කලයා අර රොකට් එකක් ඇව්වානේ. ඒ රොකට් එකක් පිටපස්සේ හිටියේ මේ මණිවන්නන් කියලා පුත්කලයා. පුළුවන් නම් හොයන්න ඕගොල්ලෝනේ CID ගාව දෙන්නේ. ඊට පස්සේ මණිවන්නන් කියලා පුත්කලයා තමයි රොකට් එකේ සම්බන්ධව අදාළ වෙලා. ඊට පස්සේ එයාව මේ එළියට දාලා එයාට කිසි නඩුවක් නැතුව එයාට සල්ලි හම්බ කරගෙන දැන් ආපහු හදලා දිනවා. ඒතුමාලාගේ දාලා වෙන කම්පැනි එකක් යුනයිටඩ් සෝලර් එනර්ජි කියලා ඒකට දීලා තියෙනවා. මේක ඇවිල්ලා බිලියන් ගාණක් US වල මේ ප්‍රොජෙක්ට් එක. මේක ඕගොල්ලෝ විරුද්ධ වෙලා පාර වෙලා අවිද්දා හොරු කිව්වා. රනිල්ටත්
කිව්වා මමත් කියන්න හොරු කියලා. ඉතින් හැබැයි ඒ හොර වැඩ ඔයගොල්ලෝම ආයෙ කරනවානේ. ඒ නිසා මම විශ්වාස කරනවා මේක. அப்போது அதே டீட்டெயில்களை அப்படியே சொல்லுகிறேன். இந்த சி ரஞ்சன் மற்றது இந்த மணிவண்ணன் போன்றவர்கள் ஏற்கனவே வந்து இந்த உங்களுக்கு தெரியும் சிச்சிகோட ரொக்கெட், அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய 2வது பிள்ளையாக்கும் அவருடைய அந்த ரொக்கெட் அனுப்பினதுக்கு பின்னால் இருந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மீடியா கேம்பெயின் செய்த அதுக்கு பின்னால் இருந்த மணிவன் என்ற ஒருவர் தான் வந்து இதுக்கு வந்து இந்தியாவிலே எங்களுடைய பார்சிரி என்று சொல்லப்படுகிறவருக்கு வந்து என்னென்றால் இதை கொடுத்துருக்கிறார். அதாவது இந்த இது அவருடைய மகனுடைய பேர் சாரங்கன் என்று சொல்லி சிங்களத்தில் சொல்லுகிறேன். இவர்கள் வந்து 30 மில்லியன் 40 மில்லியன் வேண்டியிருக்கிறார்கள். அதுக்குரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான். කියන්නවනේ මේ අපේ ජනාධිපතිතුමාවිල්ලා එදා කිව්වා මේ මෙන්න මේමයි කතාව. මේ රට කවුරුත් ජාතිවාදී ආවුස්වන්න දෙන්නේ නැහැ කියලා. මගේ මූණ බලලා කිව්වද නැද්ද මට පොඩ බය වුණා. හැබැයි මං කියන්නේ ජාතිවාදී කියන්නේ ඔක්කොටම කලින් ජනාධිපතිතුමා එයා බෞද්ධ කියලා දැනගන්න ඕනේ. ජනාධිපතිතුමා එයා அப்போ நான் சொல்லுகிறேன், ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து சொன்னவர் இந்த நாட்டிலே இனவாதம் ஒன்றை தூக்கப்பட மாட்டேன் அவர் என்னை பார்த்து சொன்னாரோ என்னமோ நான் பயந்து போனேன். எல்லாத்துக்கும் முதல் ஜனாதிபதி அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் தான் ஒரு பௌத்தன் என்றதை என்று சொல்லுகிறேன். அவர் ஒரு சிங்களவர், அவர் ஒரு பௌத்தர் என்றதை அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். සිංහල කියලා දැනගන්න ඕනේ. එයාලගේ මන්දිරලා ගිහිල්ලා පාරේ කියනවා නම් මේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික වැඩ කියලා. එයා බෞද්ධ වෙන්න ඕනේ. அப்போ நான் சொல்கிறேன், அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே போய் வெளியால் சொல்வார்களாக இருந்தால் ஒரு சிலையை கும்பிடுவது வந்து கோத்திரிக விட என்று சொன்னால் ஒரு கேவலமான வேலை என்று அவர்களுடைய பாராளுமன்ற அமைச்சர்களே போய் சொல்வார்களாக இருந்தால் அவர்கள் பௌத்தர்களாண்டு நான் கேட்குறேன். මම අපිට කියන්න ඕනේ එයාලා බෞද්ධද නැද්ද? මම මගේ උපදින සර්ටිෆිකේට් එක ලියලා තියෙන්නේ දෙමළ හින්දු. ආයෙ පාර කියන්නම් දෙමළ හින්දු. හැබැයි මේ சுஜிவ் ஐயா වගේ அப்படி நான் இப்போ சொல்கிறேன், அவர் அதை சொல்லணும் தான் பௌத்த சிங்களவனாண்டு எங்களுக்கு சொல்லணும். நான் என்னுடைய சர்டிஃபிகேட் எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் இந்து, தெமள ஹிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய சர்டிஃபிகேட்டில். ஆனால் ஒரு தமிழ் ஹிந்துவாக நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வந்து தான் ஒரு சிங்கள பௌத்தனாக தன்னை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையான்றதான் என்னுடைய கேள்வி. ஆனால் நான் ஒரு தமிழ் ஹிந்து என்று சொல்லி கத்தி குளறி போட்டும் சுஜீவ சேனசிங்கன்னு எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியைச் சேர்ந்த நல்ல ஒரு நண்பர் ஒருவர். இப்போ அவர் நாளைக்கு மாறி ஏதாவது கதைக்கிறாருன்றோன்னா இப்போ எனக்கு சொல்கிறேன். அவர் அதே அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய எண்ணம், அதை எங்களால் மாற்ற இயலாது. ஆனால் நான் போய் இந்த கட்சிகள்லையும் சேரையில் அவர் பக்கத்து கதிரையில் என்னோட இருக்கிறார், அவ்வளவுதான். அவர்களோட என்னோட கதைச்சு தான் தீர்மானிக்கலாம் ஒழிய ஆயுதம் எடுத்து தீர்மானிக்கலாது. මං ආදරේ. ඒගොල්ලෝ හොඳටම දන්නවා උතුරේ ඉන්න එකම පුත්කලයා කතා ගන්න පුළුවන් නම් අඩිය ගන්න පුළුවන් නම් මට විතරයි කතා කරන්නේ. මම මේ කෙලි அப்போ நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு நன்றாக தெரியும் வடக்கிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் கதைக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்றாக சேர்ந்து குடிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி அவர்கள் எண்ணுவது என்னை மட்டும்தான். மிச்சம் யாரை கண்டாலும் இவர்களுக்கு பயம், அரசியல் என்னத்தை சொல்லி போடுவாங்களோ அதோ இதோ உண்டு. ஆனால் அர்ச்சுனா பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றபடியாக எனக்கு எந்த பயமும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நான் வெளிப்படையானவன் என்று சிங்களத்தில் சொல்லுகிறேன். මම දෙමළ සිංහු. මම මට කවදාවත් මේ සිංහල බුද්ධාම වෙන්න බෑ. හැබැයි තමුන්න அப்போ நான் சொல்கிறேன் திரும்ப, நான் ஒரு தமிழ் இந்து, எனக்கு ஒரு நாளுமே சிங்கள பௌத்தனாக மாற முடியாது. ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய மதத்தையும் இனத்தையும் அவமதிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். මට කියන්න ඇත්තටම ඔයගොල්ලෝ සිංහල බෞද්ධද නැද්ද? මට ඒක කියන්න. ඔයගොල්ලෝ සිංහල බෞද්ධ නැත්නම් කවුරු රට උසලා කියන්න අපි සිංහල බෞද්ධ නෑ. අපි ඔක්කොම ටික මේ මොකටද කියාගන්න ඔයගොල්ලෝ පාපිස්සෝ කියලා. කවුරු ඉන්නවද සිංහල බෞද්ධ මේක ඇතුලේ? මට කියන්න සිංහල බෞද්ධ කවුරු ඉන්නවද කියලා. මට அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் சிங்கள பௌத்தர்களாக இருந்து கொண்டு எங்களோட நட்பாக இருங்கோ. சும்மா ஜாதிவாதம் இல்லை மதவாதம் இல்லை என்று சொல்லி போட்டு முழு இடங்களையும் கொண்டே உங்கள்ட ஆக்களை போட்டு முழு இடங்களையும் உங்கள்ட விகாரையில் கட்டாமல் நீங்கள் சிங்கள பௌத்தர்களாக எங்களோட நண்பர்களாக இருங்கொண்டு தான் அவர்கள்ட்ட சொல்கிறேன். ஜாதிவாதம் இல்லை என்று இந்த நாட்டில் நடந்த முழு அநியாயத்தையும் செய்தது இந்த ஜாதிவாதியின் பேரால் மட்டும்தான் சொல்லுகிறேன். මම දෙමළ හින්දු කියලා ඔගොල්ලෝත් ගාවිලා අඩියක් ගන්න. හැබැයි ඔගොල්ලෝට සිංහල කියලා මතකත් නැහැ, බෞද්ධ කියලා මතක නැහැ, කිසි දෙයක් මතක නැහැ. දැන් ආණ්ඩුවට ආවට පස්සේ පත්තපල් බොරුව කියන්නේ. අයිය ඕක කරන්නේ. දැන් මේ නිකන් ඉන්න එදාවිල්ලා සාමාන්‍යයෙන් ඔළුව කොණ්ඩේ තියෙන මිනිසුන්නේ සලූන් එකට යන්න පුළුවන්. මේ ඉස්සරහා ඉන්නවා එක්කෙනෙක් උට ඔළුව කොණ්ඩ නැහැ. එන කොණ්ඩ නැති ඉඳා එයාට දැන් සලූන් කොලේ හොයද තියෙන කියලා හොයාගන්න බෑනේ. එතුමා ආවිල්ලා ප්‍රකාශ කරා උතුරේ
හමුදාවෙන් එක සැලූන් තියන්නේ. හමුදාව දාපු එක සැලූන් තියන්නේ. මම අභියෝග කරනවා මේ මම නම 14ක් තියෙන සැලූන් එකේ. ඒ 14ම මම කියලා දාන්නම්. ඒක බොරු නම් මම යනවා පාර්ලිමේන්තු එළියේ. හැබැයි මෙතුමා කියපු එක බොරු නම් මෙතුමාගේ පිරින්දත් අරගෙන එළියට යන්න කියන්න. ඒක තමයි අභියෝගය. මේ තියන්නේ කේස් එකේ. அப்போ நான் சொல்லுறேன், இந்த வடக்கு மாநிலத்தில் ஒரே ஒரு சிகை அலங்காரம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வடக்கு மாநிலத்தில் பொய் சொல்லுகிறோம் என்று சொல்லி பிமல் ரத்நாயக்கன் என்று சொல்லியிருந்தார். இது வந்து இப்போ முகப்புத்தகங்கள் ஓடிக்கொண்டு உங்களுக்கு தெரியும். வடக்கு மாநிலத்தில் மட்டும் 14 சிகை அலங்கார நிலையங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே தலையில் மயிர் இருக்கிறவனே தானே சலூனுக்கு போய் தெரியும் என்று சொல்லுறேன். சிங்களத்தில் மயிர் இல்லாதவனுக்கு ஒன்றும் செய்யலை. நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த 14 பேரையும் சொல்கிறேன். இந்த 14 இடங்கள்லையும் சிகை அலங்கார நிலையங்கள் இராணுவத்தால் நடத்தப்படையிலேன்னு இவர் சொல்லுவாராக இருந்தால் நான் வெளியே போகிறேன். அதை ஒப்புக்கொண்டு நான் உங்களுக்கு காண்பிச்சா இவற்றை மனசியோட பாராளுமன்றத்தை விட்டு வெளியால் போக சொல்லுங்கன்னு சொல்கிறேன். තොණ්ඩමනාරු පාරේ එකක් තියෙනවා. ඊට පස්සේ වවුනියා බම්බමඩ කැම්ප් එකේ ඉස්සරහා තියෙනවා මේ සලූන් එක. ඊට පස්සේ වවුනියා ප්‍රසිඩන්ට් එකේ ඉස්සරහා එකක් තියෙනවා. ඔබතුමාට තව විනාඩි 2ක කාලයක්. thank you. ඊරට්ටයි පෙරියගුල කැම්ප් එකේ ඉස්සරහා එකක් තියෙනවා. පරිජිකුලම් කැම්ප් එකේ ඉස්සරහා එකක් තියෙනවා. කිල්නොජි විශ්වමඩ පුන්නේ නීරාවිය එකේ තියෙනවා. අක්කරායන්ගුලම් STF කැම්ප් එකේ ඉස්සරහා තියෙනවා. අපි කියන්නේ මේ ඒක වැරදි කියලා. හැබැයි වෙලා තියෙන්නේ සාමාන්‍ය කොණ්ඩ කපන්න එක්කෙනෙක්. දැන් මෙතුමාට යන්න ඕනේ නැහැ නේ. මෙතුමාට නැත්තම් මෙතුමා මේ පැත්තට ඉන්න අයට සමහරවිට ඔළුව කොණ්ඩ මොකද නැති ඒදා සලූන් එක යන්නේ නැතේද? සාමාන්‍ය මිනිස්සු වෙන්නේ මාසෙ එකට එකමාරක එකපාරට තමයි මේ සලූන් එක යන්නේ. එතකොට එතන ඉන්නේ 200යි 300යි. එතන ආමි කැම්පෙන් ගිහලා මේ සලූන් එක දාගත්තා නම් කොහොමද එතන ඉන්නේ මිනිස්සු වැඩ කරන්නේ? අයි அப்போ நான் சொல்லுறேன், இவர்களுக்கு மண்டையில் மயிர் இல்லாதபடியாக ஒன்றும் இவர்களுக்கு போயிலா சலூனுடைய ஒரு சிகை அலங்காரம் செய்கிறவருடைய வழி தெரியாது. அந்த இடத்துல 200 பேர் தான் மொத்தமாகவே சனத்தவே இருக்கும். அதில் கொண்டே ஒரு சலூன் ஒன்றை போட்டு விட்டால் சாதாரண மனிதனால் என்னோட சலூன் நடத்த முடியுமென்று கேட்குறேன். මම අභියෝගය කරනවා මේ සලූන් 10ක් තියෙනවා. හැබැයි මේ පාර්ලිමේන්තුවේ බොරු කියන්න පුළුවන්ද? මේ වගේ බොරු කියලා මට දැන් තව ගොඩක් තියෙනවා. මට තව එකක් කියන්න ඕනේ. අර බෙන්ස් එකක් ගෙනාවලු චෙයාමන්ට මිලියන 80ක්. අනේ ලැජ්ජ වෙන්න. තමුන්නාසලා බත් කනවා නම් තමුන්නාසලා සිංහල බෞද්ධ නම් එහෙම බොරු කියන්න එපා. ඕගොල්ලෝට ඡන්ද දාපු මිනිස්සු ඔක්කොම ටික පාරවල් වල ගිහිල්ලා හිඟා කරනවා. දැන් පුළුවන් ගිහිල්ලා මාතර ගිහිල්ලා බලන්න. මාතල ගිහිල්ලා බලන්න. පොළොන්නරුව ගිහිල්ලා බලන්න. ඒ මිනිස්සු දාම 3V එලව කෑලි ගලවුවා ඕගොල්ලෝ. අන්තිමට ඕගොල්ලෝ ගෙනාවේ බෙන්ස් එකක්. ඕගොල්ලෝ කිව්වේ නිර්දර බන්දිය මේ අවසන් කරන්න මම කාලේ හරි. තප්පර විසයිසේ මේ අයිල් වයිඩ් අප්. හැබැයි ඕගොල්ලෝ නිර්දන බන්දිය මේ මේවා කරනවා කියලා ඕගොල්ලෝ වත්කම් බැරකම් බලන්න. ඕගොල්ලෝ ලැජ්ජ නැද්ද? තමුන්නාසලා ටවුසර් එකක් අදින්න නැතුව අන්ඩර්වෙයර් එක මේ පාර්ලිමේන්තුවේ. thank you so much. அப்போ சொல்லுகிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கடைசியாக சொல்லப்படுகின்ற விடயம் இவர்களுடைய அமைச்சில் ஒரு சேர்மனுக்கு வந்து 80 மில்லியனுக்கு 800 லட்சம் ரூபாய்க்கு பென்ஸ் கார் எடுத்திருக்கிறார்களாம். ஆனால் உங்களுக்கு ஓட் போட்ட சேனம் முழுக்க இப்போவும் பிச்சைக்காரர் மாதிரி ரோட்டு வழியும் அங்கேயும் இங்கேயும் திருவியில் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. உங்களுடைய சொத்து மதிப்புகளை பாருங்கோ, 15 கோடி 20 கோடி 30 கோடி. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அடிமட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறீர்கள். நீங்கள் எல்லாம் உண்மையாகவே வந்து ஒரு சிங்கள பௌத்தராடா இவ்வளவு பொய் சொல்லுறீர்கள், வெக்கமாக இல்லையா? டவுசரோட ஏண்டா வாரீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு, கலடி போட்டு அண்டவேரோட வாங்கடாண்டு பேசி இந்த உரையை முடிக்கிறேன். தலைவனின் பிள்ளை நீயடா.
தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி.